அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இப்போ நம்ம ஜாடரப்பை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மாவுக்கு நான் செய்ய போகிறேன். இந்த ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு சிறுசு இந்த அளவுக்கு ஒரு வெங்காயம், பெருஞ்சீரகம் பாருங்கள், இந்த கொஞ்சம் இது ரெண்டையும் போட்டு இப்போ நல்லா இது தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைக்கணும். அரைச்சி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். அரைக்க முடியாட்ட லைட்டாக முடிக்கான்னு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியது. தண்ணி ஊற்றி நல்லா இந்த சாறை இப்படி ஒரு சல்லாடையை வச்சு நிறுத்திக்கிறோம். இது வாசவும் மணத்துக்காக அரைக்கிறது. இது அப்படியே வச்சுக்கிறோம். இதுக்கு பிறகு மற்ற சொல்கிறோம். கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதா மாவுலேயும் செய்யலாம், நம்ம விருப்பம். மைதா மாவு பிடிக்காதவோ கோதுமை மாவு செய்யுங்க. நான் 1/4 கிலோ 250 கிராம் செய்கிறேன். இது 200 கிராம் இந்த கிளாஸ். இது ஒரு 50 கிராம். இதுக்கு ஒரு முட்டை. நம்ம இந்த வெங்காயமும் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சோமா அந்த சாறு நல்லா ஒரு அரை முடி தேங்காய் கட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிறேன். பாலை எடுத்துக்கிறேன் கட்டி பாலை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துட்டு இதை நம்ம என்ன செய்வோம், மிக்சியில் ஊற்றி உங்களோட பிளெண்டர் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அடிக்கலாம். அது அப்படியே அடித்தாலும் கட்டி முட்டியமாக தான் இருக்கும். நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இந்த பாலுமே நான் ஒரு 200 கிராம் கிளாஸ் அளவுக்கு எடுத்துப்பேன். இப்போ அடித்து எடுத்துட்டு வந்து இப்போ இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோமா பாருங்க. கட்டியா இதில் கட்டி முட்டி இருந்தாலும் ஏதாவது இருந்தால் இரும்பு இருந்தாலும் இதில் வந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த பாருங்கள் கிடக்குதா, இதுக்கு இது இப்படி வடிச்சிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த பாருங்கள் கிடக்குதா, இதுக்கு இது இப்படி வடிச்சிடணும். இந்த ஜாலரப்பை சுடுறதுக்கு உங்கள்ட்ட ஜாலரப்பை சுடுற இது இருந்தால் சுடலாம். அப்படி இல்லையா, இதை பாருங்கள், நம்ம தண்ணி வாங்கி குடிப்போம் பாட்டில், அதில் வந்து ஒரு ஓட்டையும் போடலாம், 5 ஓட்டையும் போடலாம். நம்ம ஒரு சூட்டை காட்டி ஒரு இதில் ஓட்டை நான் 5 ஓட்டை போட்டிக்கிறேன். இது நான் உங்களுக்கு சுடும்போது நான் சொல்லி காட்டுறேன். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது, நார்மலாக வைக்கணும். நம்ம என்ன செய்கிறோமா, இந்த தட்டி வைக்கிறதுல லைட்டாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறணும். இது ஒரு ஓட்டை போட்டுக்கிறது, 5 ஓட்டை உள்ளது இருக்குது நம்ம முதல்ல. இப்போ என்ன செய்யணுமோ, நம்ம சுட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் போல். இதுக்கு மேலே லைட்டாக இது வெள்ளையாக சுடலாம். இதில் மஞ்சத்தூள் போட்டு கலக்கிறோம். மஞ்சத்தூள் மஞ்சளாகவும் இக்கி வெள்ளையாக சுட நம்ம இஷ்டம். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயும் கலந்து இது கொஞ்சம் ஓட்டை பரிசாக வைக்கி, இதை விட இன்னும் பொடிசாக வைக்கணும். ஜாலரப்பத்தை மூடி பரிசாக இது பிரட்டவுலாம் தேவையில்லை. இதே மாதிரி எடுத்துட வேண்டியது.
அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதில் இந்த சிக்கன் அதை தூக்கி நடுவில் அப்படி வச்சு, இன்னொன்று ஏற்கனவே சுட்டதை இப்படி வச்சு நல்லா அப்படி மடக்கி நம்ம ஸ்டைலாக முர்த்தப்பா மாதிரி இப்படி செஞ்சு இப்படி சேர்த்தாப்பில் கொடுத்தா தொட்டு திண்டா செம்ம டேஸ்ட் ஆகிக்கி. நல்லா கிரேவியோட இது கொஞ்சம் கிரேவி தண்ணி ஆக்கிது, இன்னும் கட்டியாக வச்சா ரொம்ப டேஸ்ட் ஆகிக்கி. இன்னும் ஒரு மெத்தடும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது 5 ஓட்டை அது இப்படி தான் வருது. இதில் என்ன செய்யலாம், கொஞ்சம் நான் முட்டையும் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் நெய் அள்ளி ஊற்றிக்கிறேன். ஊற்றுன மாதிரி லைட்டாக அப்படி ஊற்றி இதை பிரட்டலாம் தேவையில்லை, கொஞ்சம் இருக்கான இதுலேயே பிரட்டாமல் தான் எடுக்கிறது. இது இப்படி தட்டி விட்டு இந்த கீழே இந்த ஏற்கனவே சுட்டதை இப்படி மேலே வச்சு லேசாக தான் நெய்க்கி நம்ம என்ன மாடலும் இப்படி மாடலும் கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஜாலரப்போ செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்கம்மா. இதுக்கு செய்முறையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா செஞ்சு கொடுங்க.